ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியம். நம்ம வெற்றி வந்த வெள்ள மயிலாகப்பட்டது சங்கம் புதருக்குள்ள நுழைந்தது. சங்கம் புதரை நீ ஒருபுறமாக நின்று நான் ஒருபுறமாக நின்று சங்கம் கழுத்து பார்க்க வேண்டும். ஆமா, புறப்படுங்கள், போகலாம். புறப்படு தம்பி, போகலாம். ஆச்சரியம். நாமல் வெற்றி வந்த வெள்ள மயிலாகப்பட்டது சங்கம் முதற்கொள்ள நடந்தது. உண்மைதான். சங்கம் முதல் நீ ஒருவருமாக நின்று நான் ஒருவருமாக நின்று சங்கம் கழுத்து பார்க்கும் பொழுது ஒரு கற்சிலை அமர்ந்து கொண்டிருக்கின்றார். உண்மைதான் தம்பி. அந்த கற்சிலை மீது நாம விட்டு அம்பினால் ரத்த வெள்ளமாகப்பட்ட ஓடிக்கொண்டிருக்கிறது. உண்மைதான். ரத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று இருக்கக்கூடிய மூலிகை பறித்து நம்ம காயத்தில் போடும் பொழுது ரத்த வெள்ளமாகப்பட்ட நின்று விட்டது. நின்று போய்விட்டது. இந்த கற்சிலைக்கு உயிர் வந்து விட்டது. அந்த முகத்தை பார்த்தால் நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ஆபத்து மன ஓட்டி வருகிற அழுத்த தயாகப்பட்டது தெரிகிறது. உண்மைதான் தம்பி. என்ன ஆபத்து என்று அறிய வேண்டும். அறிய வேண்டுமே. தெரிய வேண்டும். தெரிய வேண்டும். தெரிய வேண்டும் என்றால் அந்த ஆங்கார கோபத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கின்றார். உண்மைதான் தம்பி. தாயின் கோபம் தனிய வேண்டும் என்றால் தாய்க்கு பிடித்தது தாலாட்டு. தாலாட்டு. தாலாட்டோடு பாட வேண்டும். அம்மா சிறுதாலும் கருணை உள்ளம் கொண்ட தாயி. அப்படி. அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா உன் கடைக்கண்ணால் நல கொடுப்பாய் அருள் மாரியம்மா. அருள் மாரியம்மா கருணை உள்ளம் கொண்டவள் மாரியம்மா. தாயின் கோபம் தனியவில்லை. தாயின் கோபம் தனிய வேண்டும் என்றால் தாய்க்கு பிடித்த தாலாட்டோண்ட பாட வேண்டும். தாலாட்டு பாடும் பொழுது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய 10 கோடிகள் அப்படியே ஆத்தாளுக்காக கைதட்டி குலக போடுங்க. குலக போட செஞ்சா குலக போடுங்க. அப்படியே ராமசாமி அப்படியே கைதட்டுங்க, கைதட்டுங்க. நம்ம ஊர் வாழக்கூடிய தெய்வத்துக்காக மாரியம்மனுக்காக இந்த அழைச்சி விடுறோம் சாமி. அடுத்த சாமி தான் அழைச்சி விடுங்க.
அழைச்சு விட்டா கிளம்பலாம்னு நினைக்கிறீங்க. கும்மி அடிக்க தெரிஞ்சவங்க வட்ட கும்மி போட்டு கூட ரவுண்டு கும்மி அடிக்கலாம். எந்திரிச்சு வாங்க பாப்போம். ஏன்னா நம்ம ஊர் மாரியம்மனுக்கு முளப்பாரி போட்டு அதே போல இங்கே நீங்க கும்மி அடிக்கலாம். விருப்பம் இருந்தா வாங்க சாமி, வாங்க எந்திரிச்சு வாங்க. விருப்பம் இருந்தா கும்மி அடிக்கலாம். வாங்க வட்ட கும்மி போட்டு கூட அடிக்கலாம். வாங்க எந்திரிச்சு வாங்க. கேட்டு வாங்குறது நம்ம ஊரா தான் இருக்கணும். வா எந்திரிச்சு வாங்க. ஆமா சார், ஓடியா ஓடியா ஓடியா. தெய்வத்துக்காக தான் நீங்க வந்து வெக்கப்பட்டதுல இருக்க வேணாம். ஆமா, நம்ம ஊர் மாரியம்மனுக்கு முளப்பாரி போட்டு நீங்க ரவுண்டு கும்மி அடிப்பீங்க, அது மாதிரி போல அடிக்கலாம். விருப்பம் இருந்தா அடிக்கலாம். ஆமா அவள
அழைத்திருக்க தாயே. மகனே, சின்ன கருப்பு பெரிய கருப்பு. தாயே, மகிஷாசுர அரக்கன் ஆண்களை கண்டா அடித்து துன்புறுத்துகிறான், பெண்களை கண்டா கற்பை சூடையாடுகிறான். அவனை அண்ணவனை அழித்து காலில் போட்டு மிதித்து விடவும். அப்படி ஆகட்டும் தாயே. அண்ணவன் எங்க இருந்தாலும் ஆண்டவன் அடித்தாந்து தாங்கள் தாயார் பாதத்தை போடுகிறோம். இப்போ 7 சத்தியை அமர்ந்து கொண்டிருக்க தையாகப்பட்டவள் ஒரே சக்தி ஆக வேண்டும். ஒரே சக்தியாக நடத்தால் அந்த சூழ்நிலை அழிக்க முடியும். அதன்படி அழைத்து பார்க்கிறோம் தாயே. அப்படி படத்துக்குள்ள எடுப்பிடுங்க. யாருங்க அருள்வாடி வந்தவங்க முன்பதாக அருள்வாடி வந்து யார் படுத்ததில் எழுப்புங்க. ஆத்தா யார் மதி பண்ண வரல. அந்த இளங்குழுங்காத நேரத்தில் கரகத்தை தொட்டால் நாமல் குடும்பத்துள்ள கரக வெள்ளகு என்பது ஐதீகம். அப்படியே படுத்துக்குள்ள எழுப்பிடுங்க. குழந்தைகள் வச்சுருந்தாங்க மடி வச்சுக்கோங்க. அருள்வாடி வரும்போது யாரும் போட்டு மிதிச்சிட போகிறாங்க. அடி தாயே, எங்கே கூடி கொண்டு இருக்கின்றாய்? இப்போ 7 சக்தி ஒரே சக்தி ஆக வேண்டும் என்றால் ஒரு கரகம் எடுத்து ஆட வேண்டும். உன்னோட மனதில் எத்தனை குழந்தைகள் இருக்கின்றார்கள்? அவன் அனைத்தையும் எப்பொழுது அருளாடி வந்து இந்த கரகத்தை எடுக்க வேண்டும். தாயே, ஓட்டி வா. எங்க அமர்ந்து கொண்டிருக்கின்றாய்? வேப்பிலைக்கு சொந்தக்காரி, வேப்பிலையில் பிறந்தவள். அப்படியே உட்காருங்கம்மா. கைதட்டிய அனைத்து பெண்களுக்கு எங்க கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 நன்றி. அப்படி உட்காருங்க. அடிபா தாயி, எங்கெல்லாம் குடிகொண்டு இருக்கின்றாய்? அருளாடி பார்த்தாயே, வேப்பிலைக்கு சொந்தக்காரி, வேப்பிலையில் பிறந்தவள் எப்படி வருவாள்? ஓட்டிவா வேப்பிலக்காரி, வேப்பிலை காரியம்மா விளையாடி வத்திரியே. ஆமா சாமி, அதுதான் தெய்வம். சற்று நேரம் அவருடைய ஆட்டத்தோடு ஆடி வர வேண்டும். தாயே, தாயை கூப்பிட்டு அழைக்கணுமா? தாயை ஓடி வர வேண்டுமா? சக்தி பராசக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி. ஆமா, அப்படியே கோரங்க போடுங்க, கை தட்டுங்க. ஆத்தாள் அப்படியே கை தட்டி ஆத்தளுடைய மனம் குளிர்ந்தால், ஆத்தளோட மனம் குளிர்ந்தால் மாரிமலை பொழி என்பது ஐதீகம். அப்படியே ஆத்தா மனம் குளிர் அளவுக்கு அப்படியே கை தட்டி அரவரப்படுத்துங்க. குலக போட கூட வேண்டாம், கை தட்டுங்க. ஆமாம், இந்த அப்படியே அந்த சொந்தக்கார வந்து பிடிங்கம்மா, பிடிங்க. வாங்க, கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுதாம பிடிச்சிக்கோங்க. நெல்லு சாமி, அப்படியே நெல் அப்படியே புறாத்தி வாங்கி வச்சிரு. இல்லை யாரும் வேணா பிடிக்கலாம், பிடிங்க. அப்படியே நெல்லு சாமி. இந்த குடும்பத்தையும் இந்த ஊர் மக்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து வச்சுக்க வேண்டும் தாயே மாரியம்மா. அப்படியே இந்த ஊர் மக்களையும் காத்துக்க தாயே. ஆமா, கரங்கில விழுந்துருச்சு. சென்ட்ரல் வை. அப்படி அடகருப்பு, அந்த சூரனாகப்பட்டவன் எங்கே எழுதான தாயாரை தெரிவித்தபடியாக அண்ணவன் அடித்தது தாயாரை பாதத்தில் போட வேண்டும். அந்த சூரன் இந்த கருப்பசாமியை பார்த்தால் எப்படி நடுங்குவான்? எப்படி நடுக்க வேண்டும்? எப்படி எல்லாம் நடுக்க வேண்டும்? கருப்பசாமி வராரி, வாரலைய வராரி, நம்ம கருப்பசாமி வராரி, வரையா வராரி, நம்ம கருப்பசாமி வராரி, வரையா வராரி, நம்ம கருப்பசாமி வராரி, வரையா வராரி, நம்ம கருப்பசாமி
வந்தா தான் சரியா சரி சரி மீது வானிருந்து வீழ்கின்ற போது அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லதில்லையே அழிக்க வேண்டும் என்பதற்காக பச்சை மூச்சு படைத்த நேர்கொண்ட பார்வையும் அஞ்சாமல் வாழ்ந்தான் பத்மாசுரன். அண்ணவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக சிவசக்தி மைந்தன் என்று சொல்லக்கூடிய முருகப் பெருமாள் எனது அந்த வழியில் வந்தவன் இந்த இந்த மகிஷாசுரன் நான் நினைத்தேன் பூலோகத்தில் அரக்கர் வம்சமே அடியோடு அங்கே அழித்துக் கொண்டிருந்தார்கள். பிறகு பூலோகத்தை மட்டுமல்ல அதலம் விதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய 14 லோகத்தையும் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? சாகாத வரத்தை பெற வேண்டும். சிவனை நோக்கி அருந்தவம் செய்தேன். சிவன் காட்சி கொடுக்கவில்லை. பிறகு அக்னியை ஏவி விட்டு அதன் மீது இடது காலை மண்டிட்டு வலது காலை குத்தலிட்டு அரகரா அரகரா அப்பொழுது சிவன் காட்சி கொடுக்கவில்லை. அக்னி அபிஷேகம் செய்ய வேண்டும், என் ரத்தத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதற்காக மாறுகளை வெட்டுகிறேன். சிவன் காட்சி கொடுக்கவில்லை. பிறகு உனக்காக படைக்கப்பட்ட உடல், உனக்காக படைக்கப்பட்ட உயிர் எடுத்துக்கொள் என்று என் கழுத்தில் கத்தி வைத்தேன். கடைசி நேரத்தில் காட்சி கொடுத்தார் சிவபெருமான். அடசூரா, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது நான் கேட்டேன், எனக்கு பூலோகத்தில் அப்படியாக இருந்தால் பூலோகத்தில் இறக்கப்பட்டது 84,000 ஜீவசத்துகள், இறக்கப்பட்டது 12,000 ஜீவசத்துகளுக்கு இறப்பொன்று இருந்தால் இறப்பொன்று உண்டு.
ஆனால் நீ செய்த தவத்தால் உனக்கு அதற்கு நிகராக வேற வரத்தை கேட்கின்றான். அப்பொழுது கேட்டேன், தள்ளாடுகின்ற வயதில் 60 வயது நிரம்பிய ஒரு தம்பதியருக்கு ஒரே பிரசவத்தில் 7 பெண்கள் 7 எல்லையில் அமர வேண்டும். அது ஒன்று சேர்ந்து என்னுடன் போரிட்டால் அந்த போரில் எனக்கு மரணம் வேண்டும், எனக்கு மரணம் வேண்டும், எனக்கு மரணம் வேண்டும் என்று கேட்டேன். அப்படியாக இருந்தால் பெற்றுக்கொள் என்று சொல்லி சிவன் மறைந்து விட்டார். உலகத்தில் ஒரு தம்பதியருக்கு மேல் 2 குழந்தை பிறந்தாலும் அன்னவர் தலை கொய்யப்படும். ஒரு பெண் குழந்தைக்கு மேல் 2 பெண் குழந்தை பிறந்தால் தாய் தலை கொய்யப்படும். அது மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய தெய்வ ஆலயங்களை அனைத்து மடித்து கலியுக தெய்வம் உலகத்தில் இந்த மகிழ்ச்சியை பூலகத்தை மட்டுமல்ல அதில் முதல வாதாளம் என்று ஈரேழு லோகத்தையும் ஆட்சி செய்து வருகிறான். இருந்த போதும் எனக்கு சீடர்கள் இருக்கிறார்கள். அண்ணவர்களை அழிக்க வேண்டும். அழைத்து எனக்கு தேவையான காய்கறி கந்தமுலைகளை வருகைக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு மாமிசமனா ரொம்ப பிடிக்கும். அதற்காக காட்டானை கருங்குரங்குகளை பிடிக்க சென்றிருக்கிறார். எனக்கோ பசி அதிகமாகிவிட்டது. அடுத்த வனத்துக்கு காய்கறிகளையும் மாமிசங்களும் கொண்டு வர சென்றவன் இன்னும் வரக்காலம். எங்கே இருக்கிறாய்? உன் தலைவனுக்கு பசி அதிகமாகிவிட்டது. எங்கே இருக்கா? கொண்டு வா, கொண்டு வா. காரணமோ தெரியவில்லை. அண்ணவன் வருகையை காணவில்லை. டேய், எங்கே இருக்கின்றாய்? எனக்கு கோபம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. டேய், எங்கே எங்கே என் பசிக்கு தேவையான மாமிசங்கள் எங்கே? வருகையை காணவில்லையே. இருந்தாலும் பரவாயில்லை. எங்க இருக்கிறான்? அண்ணவனை காணவில்லை. பார்த்து பார்த்து என் கலின்கள் அனைத்தும் தெரியவில்லை. இதுவரைக்கும் வர தாமதம் என்ன? இதுவரைக்கும் என் பசி அதிகமாகிவிட்டது. ஆனால் அதற்கு நிகராக கோபம் அதிகமாகிவிட்டது. எங்கே எனக்கு தேவையான பசிக்கு தேவையான காய்கறிகள் எங்கே? உள்ள வச்சிருக்கேன். எதுல வச்சிருக்க? உள்ள வச்சிருக்கேன். எனக்கு பசி அதிகமாகினால் என்ன செய்வேன்? எனக்கு பசி அதிகமாகிவிட்டால் என்ன செய்வேன்? நான் யார்? உலகத்தை மட்டுமல்ல அதல முதல வாதாளம் என்று சொல்லக்கூடிய ஈரேழு லோகத்துக்கும் தலைவன். ஏனென்று சொல், இங்கு இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களை அடித்து நொறுக்கி இருக்கிறேன். ஏன்? அங்கு என் சிலையை வைக்க சொன்னேன். எதிர்காலத்திலே வரக்கூடிய தம்பதியார் என்னை கண்டு வணங்க வேண்டும். உங்க சிலை எப்ப வைப்பாங்க தெரியுமா? எப்ப? மண்டை உடனே வச்சிருவாங்க. மண்டை உடனே கல்லறையில் வச்சிருவாங்க. உங்க சிலை மோட்டு சிலை நானே வைக்கிறேன். நானே வைக்கிறேன் மோட்டு சிலையா. நெருப்புடா நெருங்குடா. நீ ஊம்புடா. உங்களே தான் எஜமா, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். முட்டிக்கு கீழே ஒரு 100 அடி அடிச்சா 100 அடி அடிச்சா அழகான பொம்பளைய பார்த்து கூட்டி தரேன்.
ஒண்ணே இல்ல ஒரே அடி அவன் அடிங்க வருஷம் கூட ஒரு பொம்பளை கூட்டி கொடுத்துட்டே உட்காந்துருக்கு எதற்காக வைத்திருக்கிறேன்? எதுக்கு கூட்டி கொடுக்கவும் கூட்டி கொடுக்கும் எனக்கு ஊத்தி கொடுக்கவும் தான் காட்டி கொடுக்கவும் காட்டி கொடுக்கவும் மாட்டு கொடுக்கவும் இல்ல, எஜமா, எஜமா, இல்ல. எஜமா, நெருப்புடா. நீ நக்குடா. எஜமா, பொம்பளை காட்டி கொடுக்குறது அத சொல்ல வந்தேன். சரி, ஆ, பெண்ணுடன் ஒரு யாவகம் வந்து விட்டதா? ஏன் எஜமா? அடக்கமான பெண்ணை கேட்டேன். ஆமா, உன் தலைவன் வந்து ஆ, விரட்டி பிடித்து வேர்வையில் கற்பழிப்பதெல்லாம் விட்டு விட்டு சரிங்க எஜமா. ஒரு அடக்கமான பெண்ணை கூட்டி வா என்றேன். ஆமா எஜமா, கூட்டம் இல்ல. நேற்று வந்தாள் அல்லவா? ஆ, போட்ட கால் போட்ட மேரிக்க, போட்ட கை போட்ட மேரிக்க இருக்கணும்ல. விடிய வரைக்கும் மூச்சு கூட விடலடா. மூச்சு கூட இல்லையா? அவ்வளவு அருமையாக இருந்தாள். ரப்பு ரப்புன்னு அடிச்சீங்களா இல்லையா? என்னது? ரப்பு ரப்புன்னு அடிச்சீங்களா இல்லையா? எஜமா, இல்ல. அக்கடா அக்கடா. நக்குடா, நக்குடா. டேய், எஜமா, நீ எப்படி பொம்பளை கேட்டீங்க? அடக்கமான பெண் என்று அடக்கம் நல்லா கேட்டுக்கோங்க. அடக்கமான பொம்பளை கேட்டீங்க. அடக்கமான பெண்ணை கேட்டேன். நான் அப்புறம் எந்த ஒரு நாடகம் வெள்ளச்சாம்பாடு போன் பண்ணி கேட்டேன். சரி, இது மாதிரி கோயிலூர் குஜிலியம்பாறை தாண்டி நாப்புல ஆஹா, நானும் நம்ம ஊர்ல இருந்து பாத்துக்கிட்டே வந்தேன். என்னது? வர வழியில பாத்துட்டே வந்தேன். வர்ற வழியை வேடிக்கை பார்த்து வந்தாய். பதில் சுத்தி மாதிரி பாட்டு வந்தேன். சரி, நம்ம ஊர் பக்கத்துல ஒரு கல்லறை ஒண்ணு, கல்லறையா? ஒரு சுடுகாடு. சுடுகாடா? ஆ. அங்கு உனக்கு என்ன வேலை? சுடுகாடு எதுமா ஒரு ஒண்ணு கிடைக்கலான்னு போனேன். சரி, போன புதுசா மாலை ஓட்டு அப்பதான் ஒரு பாரி வச்சிருந்தாங்க. ஏதோ இறந்திருப்பார்கள், அதை போட்டு புதைத்திருப்பார்கள். ஏன் நேரம் நல்ல நேரமா அந்த காலியாய மாறியாய புண்ணியத்துல சரி சரி நம்ம எஜமா அடக்கமான பொம்பளை இருந்து தோண்டி பார்த்தேன். சரி, பொம்பளை பொம்பளை கடைசியில பொம்பளை. அடடா, நீ எப்படி பொம்பளை கேட்டீங்க? அடக்கமான பெண்ணே. அந்த பொம்பளை தானே கேட்டா போனத்தோட கொடுக்கணும். பொணக்கி ரப்புற ரத்தம் வருதா? ரத்த கொட்டை அப்படி புடிச்சு விட்டு அத்தை முடி ஓத்த முடி ஆற முடி ஓத்த புடிச்சு விட்டு என்னடா? இல்ல எஜமா, இல்ல எஜமா, இல்ல இல்ல எஜமா வலிக்கலையா? எஜமா, அந்த செத்த உம்பளை அந்த அடி ரப்பு ரப்புன்னு அடிச்சிருக்கீங்க. நல்ல உம்பளை விட்ட விடுவீங்களா? ஏய், பூலகத்தில் நான் ஏன் திருமணம் முடிக்கவில்லை என்று சொல். ஏன் எஜமா முடிக்கல? ஆங்காங்கே அரக்கர் வம்சம் ஆள வேண்டும். தினம் ஒரு பெண். மசுறு தினம். கொடுங்க. ஏய், இல்ல எஜமா, அவன் சொல்லி எஜமா பத்தல பத்தல, எனக்கு பத்தல பத்தல பத்தல. சவுண்ட் கேட்கல. ஆ. சவுண்ட் ஒண்ணு கேட்கல. ஆக்கல அவர் வீட்டுல ஆக்கலையா? ஏய், மகன் கல்யாணம் முடிச்சிருந்தா ஆக்கலைன்னு வருத்தமா இருக்காரு. டேய், இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு ஊத்தி கொடுக்கவும். கூட்டி கொடுப்பது வைப்பதால் ஊத்தட்டுமா? என்னது? இப்பதான் கப்பல் அடிச்சுட்டு வந்தேன். சரி, ஊத்தட்டுமா? எனக்கு சோமபானங்களை ஊத்தி கொடுப்பதில் மிகவும் கெட்டித்தாரன். எஜமா, லைட்டா எனக்கு வாய்த்தாட்டிமை ரொம்ப திறமசாலி. அப்ப இருக்கணும். ஆனா வாய்தான் காது வரை நின்றிருக்கிறது. என்னைக்கா ஒரு நாள் பெட்டிக்கார மச்சான், ஆ, ஒரு நாள் சிக்கிட்டேன். சிக்கன எஜமான போட்டு எஜமான போட்டு நான் ஆயிக்கிறேன். மேல ஏறி போட்டு உட்கார். அடே அடே, இல்ல, எஜமா, இல்ல 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 பெட்டி சிக்கிறப்பெல்லாம் பூதியா போயிருது. டேய், ஓ நேரம்டா சாட்ட பூதி ஆயிடுச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்லை, சரி. நான் அந்த பேய் பங்களாவில் படுத்திருக்கிறேன். பார்த்துருங்க. என்னை கேட்காமல் என் எல்லைக்குள்ளே எஜமா, எறும்பு கூட வரக்கூடாது. டேய், என்னது கேள்வியா? சாட்ட பூதியாச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்லை. சரி. உள்ள சில கேள்விகளை கேட்க ஆசைப்படுகிறேன். கேளுங்க. ஏனா எந்த கேள்வி கேட்டாலும் தாராளமாக கூறுவேன். எதை கேட்டாலும், எதை கேட்டாலும் பூலோகத்தில் நடக்கக்கூடிய எதை கேட்டாலும், அனைத்து கேள்வி இந்த ஊர்ல கேட்டா கூட சொல்லுவேன். இந்த ஊரில் கேட்டாலும் சொல்லுவா. சொல்லுவேன். சரி, இந்த ஊரில் இருக்கக்கூடிய பொருள், ஆ. பூலோகத்தில் வாரறி படைத்த உயிரினம் இது. பூலோகத்தில் பூலோகத்தில் டேய், எஜமா, அப்பில உள்ள ஒரு நீங்க கேள்வி எல்லாம் கேட்கணும். இல்ல இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லைன்னா பொதுமக்களை சொல்ல என்ன உள்ள போக சொல்லு. உள்ள போயிரு. இங்க இருக்கிறவங்க உள்ள போக சொல்லு. உள்ள போயிடுறேன். உள்ள போக சொல்லுங்க. உள்ள போக சொல்லு. அதான் நகை சொல்லிட்டு. அதான் நகை சொல்லிட்டு. உள்ள போக சொன்னாங்க. உள்ள இருந்து இன்னொன்னு கொண்டு வரப்பா. உள்ள பொங்கல் இருக்குதா? பொங்கல் பொங்கல் உள்ள பொங்கல். மண்ணு மண். ஓர் அறி படைத்தது மண். மண். மண் எதற்கு பயன்படுகிறது? நீ செத்து போயிட்டுனா குழி தோண்டி புதைக்க. சாக மாட்டீங்க. சரி, ஆனா செத்து போட்டே போச்சாலாம். என்னோட சாவத்தை இப்ப தாயா பட்டாசு மாதிரியே இருக்குது. டேய், சாமி முடி பட்டாசு மாதிரி பயன்படுகிறது. நான் நடந்து செல்வதற்கு பயன்படுகிறது. இல்லை என்றால் இதற்கு ஒரு பெண் பெயர் வைத்ததால் தப்பித்திட்டது. இல்லை என்றால் என் கோளில் பட்டு நொறுக்கியிருப்பேன். உலகத்தில் ஈரரை படைத்த உயிரினம் இது. இதை படுத்தது புழு புண்டை. புழு பூண்டுகள். புழு புழு பூண்டுகள். புழு பூண்டு. புழு பூண்டுகள். நெருப்புடும். நக்குடா. மரம் செடி கொடிகள். சரியா சொல். என்ன லைட்டா நத்தம் வர்ற மாதிரியே இருக்குது.
நத்தம் எல்லாம் நத்தம் இப்பதான் நத்தம் வருது ஆட்ரி இப்பதான் நத்தம் வருது. கொட்டை கொட்டை அப்படி குடிச்சு. ஈரறி படைத்த உயிரினம் எது? மரம் செடி கொடிகள். மரம் செடி கொடிகள். ஆமா. எதற்கு பயன்படுகிறது? மரம் செடி கொடிகள் எதுக்கு பயன்படுது? நீ செத்து போயிட்டு உங்களை போட்டு எரிக்க பயன்படுது. அக்கடா 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 அக்கடா. நக்குடா நக்குடா. டேய் அஜய் பெட்டிக்கர். டேய் போடா டேய். பெட்டிக்கர் பெட்டிக்கர். ஏன் உங்கள்கிட்ட போடுங்கண்ணா. பத்தல எனக்கு பத்தல. பத்தல நக்கு போடா. அஜய் அவரே. எனக்கு பத்தல என்ன அடிக்கிற ரொம்ப சரியில்லை. இப்பதான் தீபாவளி வெடியாட்டே வெடிக்குது. டேய், ஈரறி படைத்த உயிரினம் மரம் செடி கொடி. மரம் செடி கொடிகள். ஆமா. அது எதற்கு பயன்படுகிறது? அது எதற்கு பயன்படுது? குண்டு வேலை வலிக்குது. பட்டெக்ஸ். டேய், சரி, பூலோகத்தில் மூன்றறிவு படைத்த உயிரினம் மூன்று படுத்தது. இன்னைக்கு போட்டடிக்கு மண்டையில இப்படியே போட்டடி. புழு பூண்டுகள். புழு பூண்டு. புழு பூண்டு. போடுற அடிக்க. என்னடா எதுக்கு மரியாதை இல்லையா? எஜமான் என்ற மரியாதை இல்லை. என்னது? புழு பூண்டுகள். புழு பூண்டுகள். ஆஹா, அதை ஊற வைத்து அப்படியே சாப்பிட்டால் என் நாடி நரம்பெல்லாம் அப்படியே முறுக்கேறிவிடும். முறுக்கேறினால் நான் என்ன செய்வேன்? என்ன செய்வீங்க? ரப்பு ரப்புன்னு அடிப்பீங்க. யாரையா? இல்ல வீட்டுல அடிப்பீங்களா இல்லையா? சரி. இல்ல நான் வருமா? என்னது? இல்ல எஜமா உள்ள எஜமா. சரி, பூலோகத்தில் நான்கு படைத்த உயிரினம் பறக்கு பொச்சு. பறக்கு பச்சை. எத்தனை அடி அடிக்கிறீங்களே, கொஞ்சமாவது சிரிக்கிறான் பாருங்களேன். சிரிப்ப பாருங்க, சிரிக்கிறான்டா. டேய், எஜமா பூலோகத்தில் ஐந்தறிவு படைத்த உயிரினம் ஐந்தறிவு படுத்தது. ஐந்தறிவு படைத்த ஐந்தறிவு இப்ப ஆறறிவு மாறிடுச்சு மனிதருக்கு. ஐந்தறிவு படைத்த உயிரினம் இல்லை இருக்குங்க. அது என்னென்ன? மனிதர்கள். ஐந்தறிவு படைத்த. ஆமா. ஏன் மனிதர்கள் எப்படி வரும் தெரியுமா? மானிட்டர், கோட்ரி, எக்ஸ்பிரஸ், பீரு, கிங்ஸ் பிரஸ். பூலகத்தில் ஐந்தறிவு படைத்த உயிரினம் எது? விலங்குகள். விலங்குகள் என்னென்ன? ஏன்னா எருமை, காடி, புளுத்தி, சிறுத்தை. பெட்டிக்காரு டேய், அவர்தான் யானை, காடி, எருமை, புளுத்தி, சிறுத்தை. பூலகத்தில் ஆறறிவு படைத்த உயிரினம் மனிதர்கள். மனிதர்கள் எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். ஒன்று ஆண். ஆண் என்றால் யார்? ஆண்களை கண்டால் மண்டையில் அடிப்பீங்க. பெண்களை கண்டால் கொண்டையில் அடிப்பீங்க. பலே, இருந்தாலும் ஆண். மற்றொன்று எங்க எஜமான் கடவுள். கடவுள் எஜமான். இந்த பூலோகத்தை மட்டுமல்ல, கலியுக தெய்வம். கலியுக தெய்வமாக வரம் பெற்றவர். என்னது? சாகாத வரம் பெற்றவர். வரம் பெற்றவர். நாளைக்கு செத்து போயிடுவார். ஆடிவா தாடி தேடி வா தாயங்க. சரி, டபுக்கு அடிக்கிறான். டேய், இது எங்கடா கத்துட்ட? அந்த இசைய, இந்த இசை எங்க கத்துட்ட? சரி, பரவாயில்லை. இந்த வடத்தில் நான் நித்திரை செய்கிறேன். என் நித்திரைக்கு எதுவும் பங்கம் வந்தால் உன்னை சித்திரவதை செய்வேன். சரி, நான் அந்த பேய் பங்களாவில் படுத்திருக்கின்றேன். வருகிறேன்டா. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்கன்னு ஒரு மரியாதை. ஒரு இயர் மூட வராது. நான் பொம்பளை கூப்பிட்டுறேன், நீங்க படுத்துருங்க. சரி, தூங்கிட்டுங்க. பொம்பளை கூப்பிட்டு நான் ஜோலி பார்த்தாரு. அப்புறம் நீங்க பாருங்க. டெஸ்ட் பண்ணிக்கிறேன் நானு. இல்ல நோய் இருக்கா டெஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, இருந்தாலும் பரவாயில்லை. நான் அந்த பேய் பங்களாவில் படுத்திருக்கின்றேன். படுத்திருக்கின்ற போது எவரும் எழுப்பக்கூடாது. மசில் கூட வராது, எவனும் எழுப்ப மாட்டான். மசில் கூட உள்ள வராது. சரி, உங்க பக்கத்துல எதுவுமே வராது. அப்படி கலியுக தெய்வம். நீங்க போங்க. சப்ப போயிருக்க. என்னடா பான வேடிக்கை விட்டாங்கல்ல நான் தான் வாங்கிட்டு இருந்தேன். சரி, ஊர் ஏன்டா இந்த மைக்க உயர்த்து வைக்கிறதா?
ஏன்டா எனக்கு என் வாயளவுக்கு வைக்கிறது இல்லையா? உன் மைக்கு கூட எடுத்து வச்சு பாரு. ஊமைக்கா ஆறாவே. சரி, என் ஜாம எங்க போயிட்டாரு? பொட்டனை கட்டினாரா? சரி, அவன் பொம்பளை பிடிச்சு வர சொல்லிருக்கான்ல. அண்ணா சரி, அப்ப திருவிழா வாக்கி நடக்குது. தம்பி இப்பதான் டே ஷிஃப்ட் முடிஞ்சிருக்குது. நான் அடுத்த ஆஃப் நைட் இருக்கு, ஃபுல் நைட் இருக்குது. ஆமா, இங்க திருவிழா நடக்க மாட்டேங்க. விறகு வெட்ட அருவாளோட வந்திருக்காங்க. கருவு மரம் வெட்டுற மாதிரிலாம் இல்ல, தோரணம் கட்டிருக்கான், மரமே வெட்டுறது இல்ல. சரி, அதனால பார்த்து அங்க அமுச்சு விட்டு போச்சு. ஒரு 10 ரூபா காசு கொடுத்து போச்சு. அட சில்லற இல்லடா தம்பி. சில்லறை அவனை புடிச்சு யாரே புடிச்சு? அவன் சொல்றான் புடிச்சு கேக்குறான். நீதான் பக்கத்துல வாடா தம்பி. என்னங்கடா வர்றவை கூட மேலோகத்துல இருந்து வரீங்களா? மேலோகத்துல அங்க இருந்து இங்க ஊம் போக நெருப்புடா நெருங்கடா. ஏமா இப்படித்தான் வருவானுங்க 2 பேரும் களவாணி பயிலுங்க. தோடு மூக்குத்தி செருப்பு தலகாணி பாயில பத்திரம் வச்சுக்காங்க. முக்கியமா இந்த 7 நம்பர் செருப்புமா நெருப்புடா. நெட்ட வருதா? யாருக்கிட்ட எதுக்கடி மாப்பிள்ள அட்வான்ஸ் வாங்குற? எதுக்கடி வாங்குற மாப்பிள்ள அட்வான்ஸ்? தப்பி தவறி செருப்பெல்லாம் கழட்டி வச்சிடாதீங்க, தூக்கிட்டு போயிருவாங்க களவாணி பயலுக. போடு போடு, கீழே இறக்கி போடு, இறக்கி போடு. பத்தல, எனக்கு பத்தல. சாமி அன்பான வேண்டுகோள், ஏதோ முடிஞ்சா 100 அடி மட்டும் அடிச்சு விடுங்க எங்க ஆசைப்படி. போடுங்க, கை ஓங்கிட்டே விடக்கூடாது. அது என்ன பழக்கம்? அவனுக்கிட்ட பத்தல பத்தல, அவனுக்கு போடு, கீழே இறக்கி போடு. என்ன இருக்கு சாமி அடி பத்தலையா? பத்தலையா? அப்படியா? புளுத்தி வட்டி வருதுடா. கொட்டாமட்டு புளுத்தி வட்டியா? அடி வாங்காம கை நடுக்குது பாருங்க அவனுக்கு. போடுங்க. பெரிய பருப்பு இங்கீங்க, பாசி பருப்பு, தோட்டை பருப்பு, அந்த பருப்பு, இந்த பருப்பு, பெரிய பருப்பை பார்த்தீங்களா? பெரிய பருப்பை எடுத்துவியா? ஏய், பேச்சு பேச்சா இருக்கணும், அடிக்கணும். போடுறடி அடி. சவுண்டே போடு போடு. கேட்கவே இல்லை. அதேதான். ஹலோ, பரவாயில்ல, அப்ப போடுங்க, போடு போடு போடு, விடாத விடாத, இழுத்தருன. சாமி, கருப்பு சாமி, சாமி உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள்.
முதுகுல ஒரு அடி போடுங்க. நாடகத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு அடுத்த பக்கம் போறதவன் போடி நீங்க வாடா நீங்க. நீங்க கருப்பசாமியா? சரி, இங்க எதுக்கு வந்தீங்க? ஏய், இந்த வாரத்தில் உனக்கு என்ன வேலை? இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வேணா பொம்பளை கொடுக்குற வேலை. என்னது? பொம்பளை பொம்பளை தம்பி பொம்பளை பொம்பளைன்னா என்ன? பொம்பளை தெரியாது உங்களுக்கு? தெரியாது. நீங்க பார்த்தது இல்லையா? என்ன சொல்றீங்க? பார்த்தது கிடையாது. ஆ? அப்புறம் வீட்டுல எதுக்கு வச்சிருக்கீங்க? வீட்டுல எதுக்கு வச்சிருக்கீங்க? எதுக்கு வச்சிருக்கீங்க? அத்தி பத்தி வச்சு சொருகி விட்டு மணி அடிக்கிறீங்களா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, தலையில போடுறீங்களா? அது என்னது? என்னது? கிரீடம். என்னது கிரீடம்டா. ஏய், போய் சொல்ல பரங்கிட்டு அடிச்சு விடு. ஏய், நாய்க்கு கஞ்சி வச்சிருக்க நேற்றுக்கு கிரீடங்கிற போய் சொல்றீங்க இங்க வந்து இந்த ஊர்ல. ஆமா, அப்படியே நாய் இப்படியே பலே தெரியுதா? நாய் ஆமே ஏய் சொல்லுங்க நான் கஞ்சி ஏய் ஓடி கட்டை கிரீடா கிரீடா மச்சான் மச்சான் கிச்சி கிச்சி கொட்டை ரெண்டு இருப்பிச்சு ஆங்க. அது கிரீடா. சரி, இது என்ன? இந்த மழுத்து மழுத்து இது சாட்டை. என்னது? சாட்டடா. சாட்டை. இன்னொரு பேர் என்னமோ சொல்லிட்டு இருப்பீங்களே. என்னது? பீரி. பீரி. நாளுக்கு பாதியா பிரிச்சிருவோமா? இந்த போடு குண்டியில வலிக்குது. ஏய், ஒண்ணு பெட்டிக்காரி பிரி. சரி, ரெண்டு இந்த மசக்காளி பிரி. சரி, மூணு ஏன் பிரி. நாலு ஊம்பரியா பொட்டி. என்ன சொன்னையா? சரி, வாராணிய. ஏ வாராணி, வாராணிய, வாராணிய வந்து பாருங்கண்ணே. ஒளிப்பேன். கருப்பசாமி சொல்லு. சொல்ல மாட்டேன். சாமியை பார்த்து சொல்லலாம். சாமி அப்படி சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டான். சாமின்னு சொல்றாங்களா? சாமின்னு சொல்றாங்கல்ல. ஆமா. இப்ப இவ்வளவு நாள் நாங்க ஏன் ஜாமானுக்கு வந்து பிடிச்சு விட்டோம். சரி, இன்னைக்காவது நீ ஒரு தயவுல சரி எங்களுக்கு ஒண்ணு பிடிச்சு விட்றியா? அந்த வாங்கிக்க. எப்ப? அத பாரு. எங்க? என்னையா அது ஓடி நத்தம் வருது. ஏன் கொட்டாம்பட்டி வரலையா? குளிச்சி பட்டி இருக்குது. வேற ஆள போட்டு என்ன காரணம்? நான் வர முடியாது. வந்துதான் ஆகணும். உட்காரு. எங்கால கூப்பிட்டனப்பா. ஆமா, நீ என்ன பெரிய மாம்பளைக்கு மாதிரி கோவம் வருது உனக்கு? எங்கால தரப்பா கூப்பிட்டு இருக்க சொல்றேன். எல்லாம் பார்த்து இப்படி வைக்குது. வண்டியில போய் உட்காரவே முடியல. உடஞ்சுக்குது. அப்படி இருக்குது. சொல்லத்தே கூடாது. கருப்பசாமி. கருப்பசாமி யாரு கால? எதுக்கா பார்த்தது? அம்மா பார்த்தது. கிழக்கமா எதுப்பா? 7 ஊர் மக்களை. ஏங்க கிழக்க எதுங்க? இதுதான் கிழக்கையா? அடே இதுதான் கிழக்கையாம்டா. என்ன சொன்னேன்? காலில் சொன்னானே. அவன் காலில் விழுறானா? அதனால கிழக்க வாத்திருக்க சொல்லிருக்கேன். கிழக்க பார்த்து அவனை மாட்டு வாப்பா. தம்பி கீழே விழு. அப்படியே கிழக்க சொல்லு. காலில் விழு. காலில் யாரு விழு? உங்க காலில் நாங்கள் விழுனா பழந்து அப்படிங்களா? ஊம்பலாம். ஊம்பலாம். அப்ப நீங்க பழம் கருப்புசாமி பழம் சாப்பிட மாட்டீங்களா? சரி, பூவம்பழம் வாழைப்பழம் ஒரே பக்கமா
நான் மண்டையில வீங்கிடுச்சு. புரியல மண்டை வீங்கிடுச்சு. காலில் விழுகு. காலில் விழுந்து போயிடறேன்டா. 2 புட்டு இருக்குதா இல்லையா? தெரியும். சாமி சொல்லு. நான் வரப்ப வீட்டுல எங்க அம்மா சொல்லி நம்மள 19 ஸ்கேனர் சரி. வீட்டுல கழட்டி கீழே போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு கூட்டு போட்டேன். அப்புறம் வைக்கணும் நீ. பூதி. சரி அந்த சேனை இருக்கட்டும். சரி இருக்கட்டும். பழம் உனக்கு பசிக்குதுங்கிற. பழம் பசிக்கினா தின்னு மாசம் ஒண்ணு வச்சு ஏய் கேளு பசிக்குதா இல்லையா? பசிக்குது. சாப்பிடு. ஐயா ஒரு மனசாட்சி இத்தனை நேரம் ஒருத்தி போட்டு பசிக்குதா கேட்கிறேன். என்னடே சாப்பிடுறாங்க. கடுப்பு உண்டாயிருந்தா கடுப்பு உண்டாயிரும். யாருக்கு? எனக்கு இல்ல அவனுக்கு கடுப்பு உண்டாச்சுன்னா விட்டத்துல வைக்கிறீங்க. சிவப்பா இருக்கீங்கன்னா நம்மள அடிச்ச ரத்தம் தெரிஞ்சதோ தெரியல. அதான் உங்களுக்கு கேட்கிறேன். கடுப்பு நாக்குறாது. நாக்கா? ஆமா. நாக்கே உனக்கு போட தெரியல. வேலை முடிச்சுருக்காங்க. நாக்கு போட தெரியல. நீ தான் சட்டம் பேச வந்துட்டாங்க. நாக்கு போய் எங்க வீட்டுக்கு வா. கருவு சொன்னேன். கருவு கட்டுப்பா சொல்லித்தரேன். நாக்கு போடுறது எப்படின்னு. அது ஒரு நிமிஷம் விடு. எப்படி நாக்கு போட சொல்லு. கருவு காட்டுக்கு வந்தாரு. இல்ல இங்க சொல்லு. ஏதோ மசையை கூட்டு வந்தாரு. இங்க சொல்லு. அந்த மோரைக்கும் மசாலா நீ பண்ண முடியாது. அவன் அப்பால இருந்து சாப்பிடு. அவன் அப்பால இருந்து நிக்கிறது தெரியுமா தெரியாம தெரிஞ்சுக்கணும். ஆமா தெரியுது. உப்பு காயா காயா இருந்தாலும் பரவாயில்ல தின்னு. ஏய் உனக்கு பழம் வேணுமா? எனக்கு பழம் வேணப்ப உன் பழம் பெருசா இருக்கு. உன் பழம் பெருசா இருக்கு. பாயா அகலமா தானே இருக்குது. என்ன வந்து ஆண்டவே படைச்சிட்டியா? சரி இருக்கட்டும். உனக்கு வேணுமா வேணுமா? எனக்கு போதும்டா அப்பா. உன் தம்பி தும்பா வரு. அது வாயில போய் பாப்போம். ஏத்துற மாதிரி பழம். தம்பி காரணம் தம்பி பிரிப்பிரியா போகுது. அது பிரிப்பிரியா போகுது. உனக்கு எப்ப பார்த்தாலும் இதுலயே வேலையா? பழம் பிரிப்பிரியா போகுது. சாப்பிடு. அடா கரெக்டா வாயில விடா. ஏய் பழம் கொடுக்க சொல்லு. என்ன சொன்ன? பழம் சொல்லுமா? நீ எங்க ஊர் பக்கம் தானே? சாமி ஏய் கரெக்டா நேக்க ஒரு வச்சிருக்கேன். வழுக்கணும் வாயில வச்சுக்கோங்க. என்ன கேட்க வேணாமா? அவர் எங்க ஊர் பக்கத்துல ஊர் பக்கம்னா என்ன செய்யறா? என்னத்துக்கு இப்படி அடிக்கிறீங்க? சொல்லு. வாங்க என்ன வாங்க வந்துட்டோம். சொல்லு. பழம் சாப்பிடுறேன். இங்க வாங்க. கையை ஏடுறா. காலியாட்ல வந்து கையை போடுற. பங்காளி நீங்க சரி வா சாப்பிடு. யூடியூப் இருக்கு. சரி சாப்பிடு. பழம் எப்படி சாப்பிடுங்க தெரியுமா? எப்படி? உரிச்சாச்சு. சரி. மூணா உரிச்சாச்சு. வாயில வச்சுக்கோங்க. ஆமா. ஏய் என்ன சொன்னால் தாயா இருக்குதாமே. என்ன பழம் வாங்கிட்டு வந்து நீ மசுறு பழம். மசிறு பழம் வாழைப்பழம். வாழைப்பழம். அதெல்லாம் மறந்து பேர் மாற்றி விட்டு. சாப்பிடு. சாப்பிடு வேகமா. ₹1 பணம் மட்டும் போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க. சாப்பிடுன்னு. தம்பி 150 ரூபாய் உனக்கு சம்பளம். 150 தான் உனக்கு சம்பளம். ஏய் 150 தான். அவனுக்கு 150 ஒரு அதுலயும் பாதிதான் எனக்கு. நான் பழத்தை தின்னுட்டு தோலை ஏண்டு நல்லா இருக்கா? பழம் நல்லா இருக்கா? பழம் நல்லா இருக்கா? அப்படியா? பழம் பழமா? பழம் நான் கொடுத்த பழம் இது. நீ கொடுத்த பழம் தாயா இது? அது என்ன வெளியே வருமா? நீ கொடுத்த பழம் தாயா? தின்னு. ஏன்டா இன்னைக்கு விலைவாசி என்னடா வச்சுது? விலை சின்ன ஒரு பழம் ₹6 அந்த 5 ரூபா யாரு கொடுப்பாங்க? வீணாக்கலாமா? வீணாக்கூடாது. வீணாக்கலாமா? அடிக்காது. கடுப்புண்டா. சாப்பிடு 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 சாப்பிடு. நான் சாப்பிடு. காலையில சாப்பிடுல. ஓடு. சாப்பிட்டியா? எங்க பழம்? எங்கடா பழம்? உம்பு சொல்லு. என்னடா அது? பழம். இது எங்க பழம் கேட்ட பழம். இல்ல சாப்பிடு. மண்டையில ஒரு போடு போடப்பா. சாப்பிட்டியா?
எங்க வா எண்ணிக்கு நல்லா தின்றா. அப்படியா? ஏய் அப்படியா? ஓ அப்படி சொல்லு. போடா போடா. அப்புறம் நான் நாளைக்கு காத்த வரேன். லவுண்டி நாளைக்கு காத்த வரேன். தம்பி அவன் தான் கொட்டிக்காளி மாட்டல்ல வாடி காத்த வச்சுக்கிட்டு கழுவு மரம் ஏற அடி நொறுக்கலாம். சரி இருக்கட்டும் இருக்கட்டும் விடு. இருக்கட்டும் விடு. எங்க உங்க எஜமா வர சொல்லு. எஜமா வருவாப்ல. வர சொல்லு அவனை. அவனா அவனே அவனா சொல்லக்கூடாது. அவரு நாறு நாறு நாங்க சின்ன பையன் தானே எங்க அடிச்சுட்டு இருந்தா பண்ணாரு. அதனால அவர் வருவாரு. வர சொல்லு. அவர் கொடுப்பாரு. நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுப்பாரு. ஆமா இப்ப வர வரட்டு நக்கி எஜமா வாங்க. நாங்க கொஞ்சம் வாங்கிட்டோம். அடே சீரா, இந்த வனத்தில் இப்படி ஒரு விடியை பார்த்ததில்லை. உன் எஜமான் மீது இவ்வளவு விசுவாசமா? சிவகாசி வெடிகள் அத்தனையும் வசித்து கொளுத்தினாயே, நான் வருகின்ற போது இப்படி வெடிகளை வெடிக்கிறாயே, உன் எஜமான் மீது இவ்வளவு பாசமாக இருந்திருப்பது எனக்கு தெரியவில்லை. பாசம் இல்லாம இருக்குமா? எத்தனை வாரி கொடுத்துருக்கீங்க. அருமை. ஆனால் கடைசியில் வெடித்தாயே, அந்த வெடி ஏன் அவ்வளவு சிலையாக ஓடியது? 5000 செலவு. ஐயா உங்களுக்கு வர்றதுக்காக ஒரு பெம்பளை கூப்பிட்டு வந்தேன். சரி, பெம்பளை கூப்பிட்டு வந்து வான வெடிக்கையோட கூப்பிட்டு வந்தேன். அருமை. நல்லா விட்டு நொறுக்குனா அடி நொறுக்குனா வெடியெல்லாம் வெடியை நொறுக்கிறாய். வெடியை நொறுக்கிறாய். என்னத்தை வைத்து நொறுக்கினார்கள்? வெடி பரவாயில்லை. சரி சரி கவட்டக்கல் ஒண்ணு வந்து வச்சு விட்டா அடுத்து பொம்பளை யாப்பாம இருக்கேன்னு வச்சேன். சரி பரவாயில்லை. யாருடன் உரையாடி கொண்டு இருந்தாய்? டேய் பெரிய அழகமரம் வந்து பெரிய டேய், நான் துவர பருப்பை பார்த்திருக்கிறேன், கள்ள பருப்பை பார்த்திருக்கிறேன். ஆனா இவன் எவன்டா பெரிய பருப்பு? அவனை அழைத்து வா, அவன் உறுப்பை கடந்து எடுக்கிறேன். டேய் ரப்பா இருந்து அடித்தாடா. நாம் யார்? அரக்கர் வம்சம் இல்லையா? அவர்களை அடித்து சின்னவல்லை பண்ண வேண்டாமா? டேய் வாடா, உறுப்ப கடைய போறடா. டேய் நீ யாரடா? உனக்கு உயிர் பிச்சை வேணுமா வேணாமா? இல்லை என்றால் எஜமான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு வந்த வழியை விட்டு வராத வழியா ஓடிவிடு. மன்னிப்பு கேட்டுவிட்டு வந்த வழியை விட்டு வராத வழியில் போ. பலே என்ன சொன்ன? மன்னிப்பு கேட்டு வந்த வழிட்டு வரா வழி போகணும். பயப்பட நினைச்சா சாமி இல்ல அவரு எங்க அதிகமா சொல்லலாமா? சொல்ல மாட்டேன். கருப்பசாமி கருப்பசாமி உன்னை பார்த்தால் மிகவும் பாவமாக உனக்கு நான் உயிர் பிச்சை தருகிறேன். சரியா? ஏனென்றா ஒரு அரக்கம் கிட்ட மாட்டிக்கிட்டேன். நான் சொல்ற மாதிரி கூப்பிடு. ஏய் மச்சான், மச்சான் மாத்திக்கலாம். ஏய் மச்சான், மச்சான் இங்க வாடா மச்சான். இதாடா கருப்புசாமி. கருப்புசாமி இந்த வந்து உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா, உயிர் மேல ஆசை இருந்தால் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போயிரு. வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நீ அதே சொன்ன அந்த வழி இந்த வழி வரா வழியில் ஓடி போயிரு. இங்க பாரு, உயிர் பிச்சை நான் வாங்கி தரேன்டா உனக்கு. உயிர் பிச்சை நான் வாங்கி தரேன்டா. இப்ப நான் சொல்றேன் கேளுடா. இந்த பொம்பளை சாகசம் வேணாண்டா. வேண்டாம், பொம்பளை கிட்ட போனா செத்து போயிருடா. போனா அப்புறம் அவ்வளவுதான். என்னடா சொன்ன? சொல்லுங்க. என்னமோ சொல்லிட்டு இருந்தாயே. உன் எஜமான் மீது இவ்வளவு விசுவாசமா இருந்து அவன் யாரடா? நேத்து வந்த பருப்பு இல்லையா? அவன் பருப்ப கடையணும் இல்லையா? இருந்தாலும் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சொன்னால. டேய் இங்க வாடா, அவன்கிட்ட சொல்றான். என் எஜமான் காலில் விழு, உனக்கு உயிர் பிச்சை கிடக்கு. இல்லை என்றால் வனத்தில் இருக்கக்கூடிய பறவைக்கு உன் உடம்பு இரையாகிவிடும். இங்க இருக்கக்கூடிய நாய் இல்ல,
நரிக்கு கூட நீயே கறி மிஞ்சாது. நரி பாத்திருக்கியா? பாத்திருப்பிய? பாத்திருக்கேஜமா. நேத்து தான் பார்த்தேன். நேத்து பார்த்தேன். ஆமா. பார்த்தேன். சப்பி துப்பிட்டு மணி வேலை வாங்க. தூங்குறாங்க. டேய், இந்த வனத்தில் நாய்கள் மட்டுமல்ல நரிகள் அதிகமாக இருக்கிறது. சரி வா, உயிர் பிச்சை வேணும்னா என் ஜமான் காலில் விழுந்து, வேண்டாம் என் காலில் விழுந்து ஓடிவிடு. என் கால மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு போயிரு தம்பி. போப்பா. மோசமான ஆளு எங்க எஜமா, அதை விட மோசமான ஆளு. கருப்பசாமி வந்திருக்குது. மச்சான், கருப்பசாமி வந்திருக்கு மச்சான். கையில அருவா வேற இருக்குது. கையில மொட்டை அருவா வச்சிருக்கேன். உட்கால் வலி போட்டானா தலை ரெண்டா போயிரும். தலை ரெண்டா போயிரும், குத்தி ரெண்டா போயிரும். வா வந்து தொலை. வந்து தொலை. வந்து மன்னிப்பு வாங்கிட்டு ஓடிரு. மன்னிப்பு வாங்கிட்டு ஓடிரு. உசுறு மேல ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருக்கா இல்லையா? வாடாங்கிறேன். என்னடா கிணத்துல உட்காந்துருக்கிற மாதிரி பொட்டா அந்த மாதிரி பார்த்துட்டு உட்காந்து அப்பாட்டியை பறி கொடுத்த மாதிரி பாக்குறேன். ஏய், எங்க எஜமான் மொட்டை கேணியில உட்காந்துருக்கிற பொட்டா அந்த மாதிரி பாக்குறேன். பொட்டை கேட்டு உட்காந்து பொட்டை அந்த மாதிரி பாக்குறேன். ஆடா மோலங்க. ஆடா மாதங்க மச்சான். ஆடா மச்சான். ஆமச்சான் பாத்துக்கலாம். நான் மச்சான் 2-1 ஆடு. ஆமச்சான் நம்ம பாக்காததான். நம்ம பாக்காதா. ஏய் டேய், அப்படியே சொல்றேன். வர சொல்லுங்க. மச்சான் வா மச்சான். டேய் வாடா. நான் யாரடா? நீங்க எங்க எஜமான். இந்த பூலோகத்துக்கு இல்ல எஜமான், எஜமான் இல்ல. இல்ல போட மாட்டே. இந்த பூலோகத்துக்கு நான் யார்? கலியுக தெய்வம். கலியுக தெய்வம். இங்க இருக்கக்கூடிய அடிமைகளுக்கெல்லாம் எஜமானாக விளங்குகிறேன். டேய், கிளிகளுப்பு காணா. என்னடா? கிளிகளுப்பு அந்த சராசரமே நடுக்க இருக்குல்ல. கிளிகளுப்பு அந்த சராசரமே நடுக்கக்கூடிய வெண்டாயத்தை பார்த்து உண்டாயிரமா. என்னது? 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 என்ன எஜமா? கிளிகளுப்பு தானே. சரி, மத்தியில நின்னு இருந்தாலும் அந்த சராசரமே என்னை கண்டு நடுக்கினாலும் என் தண்டாயத்தை கண்டு நடுவாகார். அப்படிப்பட்ட தண்டாயத்தை பார்த்து கிளுகிழப்பே என்று சொல்கிறாயே. டேய், அவனுக்கு உயிர் மேலே ஆசை இருந்தால் என் நிஜமான் காலில் விழு. இல்லை என்றால் அவன் முதுகுத்தோலை அடித்து நொறுக்கி விடுவேன். அவனை வர சொல்றாங்க. வாங்கடா. வா மத்திக்கு வா, மத்திக்கு வா. ஏய் த்ரா வாடா. கிளிகளுப்பு உனக்கு வந்து எதுக்குடி மாப்பிள்ள அட்வான்ஸ் வாங்குற? அடே ஏ அரக்கடை, யாரடா நீ? நான் யார் என்று கேட்டு வந்து என் சீடனை அழிப்ப உனக்கு அவ்வளவு தைரியமா? ஏண்டா? யார்? உனது பேர் என்ன? எதற்காக இங்க வந்தாய்? ஏண்டா கலியுக தெய்வம்? நீ கலியுக தெய்வமா? நான் கலியுக தெய்வம். எதை வைத்து கலியுக தெய்வம் என்கிறாய்? இந்த பூலோகத்தில் சாகாத வரத்தை பெற்றவன். சாகப்பரம் பெற்று விட்டால் நீ கலியுக தெய்வமா? உண்மை. அப்படி என்றால் கலியுக தெய்வத்துக்கு அனைத்து தெய்வத்திற்கே நான் காவலாக இருக்கக்கூடிய எனக்கு எவ்வளவு இருக்கும்? சாதாரண நீ ஒரு காவல் தெய்வம். ஆஹா. எனக்கு காவல் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு மாநிலம் என்னை பார்த்து எதிர்க்கிறாயா? ஏய், உனக்கு உயிர் மேல ஆசை இல்லை? கலியுகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வனங்களும் என்னுடைய வனம். உன்னுடைய வனமா? ஆமா. இந்த வனத்தில் இருக்க என்னுடைய அடிமையில் இருக்கிறார்கள். யார் சொல்கிறாய்? அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? இந்த பூலோகத்தில் உனக்கு உயிர் மேல் ஆசை இருந்தால் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு விட்டு ஓடிவிடு. சற்று நேரத்தில் பெண் கையால் சாக போறோம் என்கிற நாயே. உலகத்தில் எனக்கு சாகாத வரத்தை பெற்றவன். உனக்கு என் சாவு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உன்னுடைய சாவு எப்படி இருக்க வேண்டும்? ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறக்க வேண்டும். ஆகட்டும். எல்லையில் அமர வேண்டும். ஆக. அது ஒன்று சேர்ந்து என்னுடன் போரிட்டால் அந்த போரில் மரண வேண்டும் என்று சிவனிடத்தில் வரவாங்கியிருக்கேன். அதை கொடுத்த சிவனை என்னை கண்டு அஞ்சி நடுங்கி இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது சாதாரண கருப்பன் நீ என்னிடத்தில் மோதுவதா? அடே டேய், மசையாசை பிடித்த மாமுண்டகமே, ஏன் என்று சொல். உலகத்தில் நான் கலியுகத்திலே கல்யாணம் முடிக்காமல் இருப்பது எதற்காக தெரியுமா? எதற்காக? அங்கங்கே அரக்கர் வம்சம் ஆள வேண்டும். தினம் ஒருவன் பெண்ணை அனுபவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வரத்தை பெற்றவன். அப்படிப்பட்ட வரத்தை பெற்றிருந்தாலும்
உன்னை கொல்வதற்கு ஒரு பிறவி பிறந்து விட்டால் என்று உனக்கு தெரியுமா தெரியாதா? இந்த பூலோகத்தில் ஒரு பெண்ணுக்கு மேல் 2 பெண்கள் பெற்றால் தாய் தந்தை தலை கொய்யப்படும் என்று கட்டளை இருக்கிறேன். அதனால் இருக்கின்ற போது என் கண்ணுக்கு தெரியாமல் எப்படி பிறப்பு எடுத்திருப்பார்கள்? பிறந்து விட்டாளா என்னுடைய தாய் மகமாயி? ஒரே கருவில் 7 பிறப்பாக பிறந்து ஒரே ரூபம் மகமாயி என்ற பருவத்தால் உன்னை அழைக்கதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு உயிர் மேலாக அந்த பெண்ணை தாயே தாயே மகமாயி, என்னை அழைத்து வந்திருக்கிறாய் என்று நினைத்தால் பதுமையை அழைத்து வந்திருக்கிறாய். அழகாக இருப்பதால் அன்பாக கேட்போம், இல்லை என்றால் அவள் குடும்பத்தை பிடித்து தரதரவென்று இழுத்து செல்வோம். ஏ பெண்ணை, என் ஆசை கிடங்கி அந்த புறத்துக்கு வா, உனக்கு கூட கோபுரம் மாட மாளிகை அத்தனையும் தருகிறேன். மைசாசுர அரக்கனே, நான் ஒரே பிறவியில் 7 பிறப்பாக பிறந்து ஒரே பிறப்பாக அவதாரம் எடுத்து மகமாயாய் வந்து உன்னை சூறையாட வந்திருக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்லை, நீ அழகாக இருக்கிறாய். உன் அழகு எப்படி இருக்கிறது தெரியுமா? அந்த பறந்து வரும் கார்மேக போல் காட்சியளிக்கிறது உன் கூந்தல். அந்த நெற்றியை பார், 3ஆம் பிறை போல் காட்சியளிக்கிறது. அவள் பிருவத்தை பார், சேரனது வில்லை போல் காட்சியளிக்கிறது. அந்த கண்களை பார், துள்ளி விளையாடுகின்ற கெண்ட மீனை போல் காட்சியளிக்கிறது. அந்த கண்களை பார், அவள் கண்ணத்தை பார், சேல மாங்கனி போல் காட்சியளிக்கிறது. அவள் இதழை பார், செம்மாதுளை போல் காட்சியளிக்கிறது. அவள் கழுத்தை பார், வளம்புரி சங்கை போல் காட்சியளிக்கிறது. மொத்தத்தில் மாதர் ஓட்டக்கூடிய மங்கையா, இல்ல அந்த மாயக்கண்ணின் தங்கையா? கூட சால ஜாகினி, மாய மோகினி, இதோ வரை கல். சமயபுரம் தாயே சமயபுரம், அந்த நல்ல சமயபுரம் சந்தி குட்டா கண்ணபுரம் கண்ணபுரம். சமயபுரம் தாயே சமயபுரம், சாதித்தா கண்ணபுரம் தாயே கண்ணபுரம். தாயே, தாங்கள் சொன்ன பிரகாரம் அன்று நம்முடைய தந்தை சிவபெருமான் சொன்ன பிரகாரமே 7 பிறப்பாக பிறந்து இந்த மைசாசுரன் அரக்கனை கொன்றுவிட்டு பூலகம் வந்து இப்பூலகத்திலிருந்து தம்முடைய கைலகிரிக்கு வந்து சேர்வாய் என்ற சாபத்தை பெற்றீர்கள் அல்லவா? இப்படிப்பட்டதை தாங்கள் வாங்கிய வரத்தை நிறைவேற்றி விட்டீர்கள் தாயே. ஆகையினால் தாங்கள் எல்லாம் வேட்டை மார்க்கமாக வந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது தாங்கள் அரக்கனை அழைத்து விட்ட காரணத்தினால் வெற்றியுடன் நாங்கள் எங்கே இருக்க வேண்டும், என்னுடைய தம்பிமார்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று தாங்கள் எடுத்துரைக்க வேண்டும் தாயே. தாங்கள் சொன்ன பிரகாரமே அனைவரும் ஓர்முகமாக இருந்து பெரிய கருப்பாகப்பட்டது. அழகர்மலை 18 படிக்கும் பொன்னுமலைக்குள்ள சின்ன கருப்பு பொன்னுமலை அரைக்கும் என்னுடைய எல்லை கருப்பாகப்பட்டது. என் தம்பி எல்லைக்கு எல்லை அமர்த்தி அனைத்துமே நாங்கள் குடிகாத்து வந்து கொண்டிருக்கிறோம். அம்மா, எங்களை நாடி வரக்கூடிய பக்தர் அனைவருக்குமே வரத்தை கேட்டால் வரத்தை வாரி வாரி வழங்குகிறோம். இப்படிப்பட்ட வரத்தை வாரி வழங்குவது எங்களுடைய கடமையாக இருந்தாலும் நிறைவேற்றி கொடுப்பது தாங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும் தாயே. ஆகட்டும் அம்மா. அப்படி இருந்தாலும் இந்த பூலோக மக்களுக்கு 3 முத்தான வரங்கள் அழைக்க வேண்டும். எப்படிப்பட்ட வரங்கள் என்றால், தாலி வரம் கேட்பவர்க்கு என்ன தாயாரே நீங்கள், தாலி வரம் தந்தாரல்ல வேண்டும் தாயாரே, தாலி வரம் கேட்பவர்க்கு என்ன தாயாரே நீங்கள், தாலி வரம் தந்தாரல்ல வேண்டும் தாயாரே, தாலி வரம் கேட்பவர்க்கு என்ன தாயாரே, தாலி வரம் தந்தாரல்ல வேண்டும் தாயாரே, தாலி வரம் கேட்பவர்க்கு என்ன தாயாரே, தாலி வரம் கேட்பவர்க்கு என்ன தாயாரே. தாலி வரம் கேட்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே தாலி வரத்தை வாரி வழங்க வேண்டும். அதற்கு பிறகு திருமணமாகியும் பல குழந்தைகள் உன்னுடைய பெண் குழந்தைகள் அனைவருமே அவதிப்பட்டு வருகிறார்கள். நமக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்காதா என்று அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் குழந்தை வரம் கேட்பவர்க்கு என்ன தாயாரே நீங்கள், குழந்தை வரம் தருள வேண்டும் தாயாரே, குழந்தை வரம் கேட்பவர்க்கு என்ன தாயாரே, குழந்தை வரம் கேட்பவர்க்கு என்ன தாயாரே, குழந்தை வரம் தருள வேண்டும் தாயாரே. குழந்தை வரம் கேட்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் குழந்தை வரத்தை கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் தாயி, இந்த உலகத்தில் உள்ள நர மனிதர்கள் எல்லாம் பிழைத்திருக்க வேண்டும் என்றால்
தனக்கு தேவையான உணவு உணவு அந்த உணவை படைக்கக்கூடிய கடவுள் யார்? வர்ண பகவான். விவசாய மக்கள். இந்த விவசாய மக்கள் மழை மாறி இல்லாத காரணத்திற்காக தான் வாங்கிய கடனை கூட அடைக்க முடியாமல் இறந்தும் மடிந்தும் ஆண்டு விடுகிறார்கள் அம்மா. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கேட்கக்கூடிய நிலத்தில் நீங்கள் மாத மும்மாரியாக பொழிந்திருக்க வேண்டும் தாக்கி. ஆகையினால் மழை வரம் கேட்பவர்க்கு எந்த தாயாரே நீங்கள் மழை வரம் தந்தருள வேண்டும் தாயாரே. மழை வரம் கேட்பவர்க்கு எந்த தாயாரே மழை வரம் தந்தருள வேண்டும் தாயாரே. மழை வரம் கேட்பவர்க்கு எந்த தாயாரே மழை வரம் தர வேண்டும் எந்த தாயாரே. மழை வரம் கேட்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் மழை வரத்தை கொடுத்து இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் அனைவருமே உன்னுடைய புகழை போற்றி பாட வேண்டும். வருடம் ஒரு முறை உன்னை கும்பிட்டு மனதை சந்தோஷத்துடன் ஆழ்த்த வேண்டும் தாயே, ஆழ்த்த வேண்டும் அம்மா.